ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரைஸ் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் வாங்க. இது நம்ம ஊரில் வந்து முறுக்கு ரைஸில் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்துட்டு ரைஸு அதே சேம் ஃபார்மேட்டு, பட் இதில் வந்துட்டு ஒரு சிப்ஸ் போல் இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. வாங்க பண்ணலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன், பட் இருந்தாலும் வீடியோவிலும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரைஸ் வீட்டிலேயே பண்ண ரைஸ் பவுட்ரு. இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பூண்டு வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன், ஜீரகம். இப்போ ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திங்கன்னா அதே கப்பில் அளவில் சேம் தண்ணியும் அதே அளவு வச்சுக்கணும். இது எல்லாமே போட்டுட்டு உப்பு, அடுத்தது எண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொதி வர வைக்கணும். கொதி வந்துட்ட பிறகு ரைஸ் பவுடரை போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 10 to 15 minutes அப்படியே ஸ்லோ விட்டுணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் காட்டியிருப்பேன், ஆனால் பண்ணது வந்து 1/2 kg மேலே பண்ணேன். இப்படி இருக்கும். மூடி போட்டு எடுத்த பேர் இப்படி இருக்கும். அடுத்தது வெதன்னு மீடியமான ஹீட்டில் வந்தோன்னே முடிஞ்சோம். இது வந்து ஜீரகமும் ஓமமும் போட்டிருக்கேன், ஜீரணத்துக்காக நல்லாயிருக்கும், வாசனையும் சூப்பராக தரும். இப்போ போட்டுட்டு இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு வெதன்னு சூட்டில் வந்தோடனே நல்லா மாலிஷ் பண்ணி கொடுங்க. அது கரெக்டாக இருக்கும். அந்த ரைஸ் பவுடருக்கு ஒரு கட்டோரி 1/2 kgக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மாலிஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது போல் சப்பாத்தி உருட்டுற மாவு அந்த அளவுக்கு வந்துடும். முறுக்குலாம் அப்படியே முறுக்கு குழாயில் எடுத்து போடலாம். ஆனால் இது வந்துட்டு அப்படி இல்லை. இது சின்ன சின்ன பாலாக எடுத்துகிட்டு கீழே வந்து ரைஸ் பவுட்ரு போட்டுட்டு இந்த மாவை எடுத்து சப்பாத்தி போட்டு உருட்டுற மாதிரியே உருட்ட வேண்டியது தான். இது அதனால தான் சொன்னேன் இது சிப்ஸுன்ட்டு. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு இது மெல்லிஸாக உருட்டினீங்க, ரைஸு மெல்லிஸாக வருமான்னு சொன்னால் வரும். அதனால தான் இது ஃபஸ்ட்டே சுடு தண்ணியில் போட்டு இது சாஃப்டாக பண்ணது. இப்போ பாருங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். எந்த அளவுக்கு பொறுமையாக பண்ணால் ரைஸ் பவுட்ரு போட்டுகிட்டே இருங்க. அதே போல் இது வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும். ரைஸ் பவுட்ரு, ட்ரை பவுட்ரு போட்டு நீங்கள் உருட்டினீங்கன்னா ஒட்டாமல் சூப்பராக வரும், உடஞ்சி போகாது, அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும். ரைஸ் பவுட்ரு மெல்லமாக போட்டுட்டு உருட்டுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த மெலிசாக விட்டுறீங்க அந்த அளவுக்கு இந்த சிப்ஸு சூப்பராகவும் இருக்கும், ரைஸ் சிப்ஸு. அதே போல் இதில் ஓமம், இது பூண்டு போட்டிருக்கனால டேஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுங்க. இங்கே டெல்லியில் வந்து இதை வந்துட்டு ரைஸ் நமக் பாரான்னு சொல்லுவாங்க. இந்த ஹோல் எதுக்கு போடுறதுன்னா, இது ஹோல் போடலைன்னா மேலே வந்து பப்புள்ஸாக வந்துடும், முட்டையாக. இது போட்டு பண்ணனால அது போல் கண்டினியூவாக பப்புள்ஸ் வராது. சில இடத்துல வரும், அது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும். அடுத்தது நீட்டாக சிப்ஸு போல் நீட்டாக கட் பண்ணிக்க வேண்டியது தான். ஒரு இன்ச்சு சைஸ்க்கு, 1 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு சைஸ்க்கு. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குன்னா. ரைஸ் பவுட்ரு போட்டனால கீழே ஒட்டி இருக்காது, அதனால் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ மெல்லமாக கட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது சிப்ஸு எவ்வளோ ஒரு டைம் எடுக்குதோ அவ்வளோயும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துங்க. ஏன்னா சாப்பிடும்போது ஸ்டார்டிங்கில் முறுக்கு டேஸ்ட்டு இருந்தது, அப்புறம் நல்ல ஒரு 2-3 டேஸ்ட் பண்ணோன்னே அதோட பூண்டோட டேஸ்ட்டு கொடுத்து இன்னும் சூப்பராக இருந்தது, காரமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள், கட் பண்ணிட்டேன், பேட்சாக வச்சுருக்கேன். ஆனால் பேட்சாக வைக்காதீங்க, உடனே ஃப்ரை பண்ண பாருங்கள். ஏன்னா நான் பேட்சாக வச்சனால அது ஒன்றுக்கு ஒன்றும் ஒட்டிக்கிடுச்சு. அடுத்தது வந்து தனித்தனியாக பிரித்து போடுற மாதிரி ஆகிடுச்சு. பாருங்கள், அதான் இப்போ வந்து கொதிக்குது, அடங்கிட்டு போயிட்டு கீழே உட்காந்தோடனே இது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்துருவேன், இன்னும் கொஞ்சம்
எடுத்துட வேண்டியது தான். எடுத்துகிட்டு ஒன் சைடு அணைச்சி வைங்க. அந்த எண்ணெய் இருந்ததுன்னா இறங்கிடும். எடுத்து வைக்கிற இடத்துல பேப்பர் இல்லை டிஷ்யூ பேப்பர் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணேன். எண்ணெய் கண்டிப்பாக ஒரு வாட்டி யூஸ் பண்ணதை மறுபடியும் யூஸ் பண்ணாதீங்க. எண்ணெய் ரொம்ப டேஞ்சரான பொருள். ஒரு வாட்டி யூஸ் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த எண்ணெய் அந்த ட்ரிப்லேயே காலியாக வர மாதிரியா. லாஸ்ட் வரையும் பாருங்கள், இதில் எண்ணெய் எவ்வளோ கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 250 ml விட்டேன். லாஸ்ட்டாக ஒரு 100 mlக்கு வந்துடுச்சு. அதை அப்படியே நான் த்ரோ பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக சூப்பராக இருந்ததுன்ட்டு. இது ஃபுல்லாக ஃப்ரை பண்ண பாரு ஒரு பாத்திரம் ஃபுல்லாக வந்தது. சில்லி பவுட்ரு போடுறனால கொஞ்சம் டார்க்காக தான் வரும். ஏன்னா சில்லி பவுட்ரு மஞ்சத்தூள் எல்லாமே போடுறனால இந்த சிப்ஸ் டார்க்காக வரும். ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீ ட்ரை பண்ணி பாருங்கள். இது பேக் பண்ணி கொடுத்து அனுப்பணும். இது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம் பாருங்கள். இது போல் சிப்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.